Good morning my students. Today Tamil class. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா? ஓகே. அடுத்து இன்னைக்கு நம்ம என்னது பாடம் படிக்க போறோம். தமிழ் கிளாஸ்ல போன கிளாஸ்ல தமிழ் கிளாஸ்ல என்ன படிச்சீங்க? இந்த என்னது யார் யார் என்ன கண்டுபிடிச்சாங்க? நீராவி என்ஜினை கண்டுபிடிச்சது யாரு? டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாரு? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு? இதெல்லாம் பற்றி படிச்சிங்க அப்படிதானே. இந்த கிளாஸில் என்ன அப்படின்னா இயல் 1ல் துணை பாடம் ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல். இந்த மகளுக்கு என்னென்னா நிறைய சந்தேகம். இப்போ உங்களுக்கெல்லாம் என்னது நிறைய சந்தேகம் வரும். அப்பாட்ட போய் கேட்பீங்க, அப்பா அப்படி அது என்ன நடந்துச்சு, இது ஏன்ப்பா வந்துச்சு அப்படிலாம் கேட்பீங்களா. அது மாதிரி இங்கேயும் ஒரு என்னது ஒன்று மாதிரி ஒரு சின்ன சிறுமி என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய அப்பாவிட்ட கேட்குறாங்க சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த பறவை ஏன் பறக்குது, அதுக்கு என்ன இருக்குது, எதுக்கு ஏன் நம்ம பறக்கலை, பறவை மட்டும் சிறகோட பறக்குது அப்படின்னு உள்ள கேள்வி அவளுக்கு எழும்பி என்னது கேட்குறான். சரியா? இப்போ புக் எடுத்துக்கோங்க எல்லாரும். பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. செகண்ட் டேர்ம் புக்கில் பேஜ் நம்பர் 9, இயல் 1 பேஜ் நம்பர் 9. நானும் பறக்க போகிறேன், பறவையை போல் நானும் பறக்க போகிறேன் அப்படின்னு இந்த எனது சிறுமி தன்னுடைய அப்பாட்ட சொல்கிறா. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன மிஸ் ரீட் பண்ணுறேன் கவனிங்க. துணைப்பானை, இது ஒரு கதை. சரியா? என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 9 முதல்ல ரீட் பண்ணுறேன் கவனிங்க. என்னம்மா செய்கிற? இப்போ நம்ம என்ன நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு என்னது யாராவது என்ன செய்கிறாங்களோ அது மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருக்கும், அப்படி தானே? அது மாதிரி இந்த சிறுமிக்கும் பறவை பறக்குது, அது மாதிரி பறக்கணும்னு அவள் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, என்னம்மா செய்கிறாய்? அப்பா, நான் பறக்க போகிறேன். சரியா? அடுத்து, இப்படியெல்லாம் பறக்க முடியாது அமுதா, பறவைகள் பறக்கின்றன, நான் பறக்க முடியாதா அப்பா? ஓ அதுவா, சொல்கிறேன் வா, தோட்டத்திற்கு போகலாம். அடுத்து, பறவைகள் உடல் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார், படகின் துடுப்பு போல இருக்கிறது அப்பா. அடுத்து, சரிதான், இதை தூக்கிப்பார். அடுத்து, உடனே அந்த சிறுமி பார்க்கத்தான் பெரிதாக உள்ளது போல் தோன்றுகிறது, ஆனால் எடை குறைவாக இருக்கிறதே. அடுத்து, உடனே அப்பா சொல்கிறார், ஆமாம், பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் உள்ளன, இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன. சரியா? உடனே அந்த சிறுமி, ஓ அப்படி என்றால் பறவையை விட அதிக எடையுடன் நான் இருப்பதால் தான் என்னால் பறக்க முடியவில்லையா? சரியா? அடுத்து, உடனே அப்படி இல்லை, அங்கே பார், காற்றை கிழித்து மேலே பறக்க பறவைகளுக்கு இறக்கைகள் உதவுகின்றன. சரியா? அப்படி இல்லை, அங்கே பார், காற்றை கிழித்து மேலே பறக்க பறவைகளுக்கு இறக்கைகள் உதவுகின்றன. சரியா? ஆமாம் அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, பறவைகளின் பின்புற வால் துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது. உன்ன சிறுமி, ஓ இத்தனை அமைப்புகள் இருப்பதால் தான் பறவைகளால் பறக்க முடிகிறதா? இதெல்லாம் இருக்கிறனால தான் பறவைகளால் பறக்க முடிகிறது. பறவைகள் பறப்பதற்கு காற்று பைகள் உள்ளன, அதனால அது பறப்பதற்கு அது லகுவாக என்ன செய்கிறது, பறக்க முடிகிறது. அதனுடைய பின்புற வாலில் துடுப்பு போல் செயல்பட்டு எனது திசை மாறி அது பறப்பதற்கு உதவுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த சிறுமியை பார்த்து கூறுகின்றார். சரியா? அடுத்து பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 10. ஆம் மகளே, மனிதன் பறவையை கண்டான், விமானம் படைத்தான். அப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர் யாரென்று உனக்கு தெரியுமா? உடனே சிறுமி, எனக்கு தெரியுமே, ரைட் சகோதரர்கள் அல்லவா? உடனே அப்பா, சரியாக சொன்னாய், பாராட்டுக்கள், அவர்களும் உன்னை போல் பறக்க ஆசைப்பட்டவர்கள்தாம். உடனே சிறுமி, அதற்காக அவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள்? உடனே அப்பா சொல்கிறார், சிறு வயதிலே இருவரும் பறவைகளை பார்ப்பது, பல வகைகளில் பட்டங்கள் செய்து பறக்க விடுவது என ஆர்வமாக இருந்தனர். அடுத்து,
சிறுமி: அருமை. இயற்கையை பார்த்து வியப்பது, விளையாடுவது, இவற்றிலிருந்து கூட நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியுமா? அப்பா: ஆம் ரைட். சகோதரர்கள் தாங்கள் பறப்பதற்காக பலமுறை முயற்சி செய்தனர். சரியா? ரைட் சகோதரர்கள் பறப்பதற்காக பலமுறை முயற்சி செய்தனர். அனைத்திலும் தோல்வியே. ஆனாலும் தோல்வியில் இருந்து நிறைய கற்றுக்கொண்டார்கள். சிறுமி: ஓட்ட பந்தயத்திலே தோற்றால் கூட சிலர் அழுகிறார்களே அப்பா. உடனே அப்பா சொல்றாரு, ஆம், நாம் எதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் ஒரு நாள் வெற்றி பெறலாம். சிறுமி: அப்போ ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அப்பா: அவர்கள் செய்த முயற்சிகளில் உள்ள குறைகளை சரி செய்து கொண்டே வந்தார்கள். ஒரு நாள் பறப்பதற்கான கருவியை கண்டுபிடித்து விட்டார்கள். சிறுமி: அது எப்போது நடந்தது? அப்பா சொல்றார், 1903 டிசம்பர் 17 அன்று 12 நொடிகள் ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிது தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். சரியா? அப்பா சொல்றாரு என்னது? திரும்ப அப்பா சொல்றாரு என்னன்னா, சிறுமி சொல்றா, நானும் கூட அப்படி ஒரு நாள் பறந்து காட்டுவேன், மேலும் சாதனைகள் படைப்பேன் அப்பா. அப்பா சொல்றாரு, நல்லது, முயற்சி செய். சரியா? இந்த ரைட் சகோதரர்களை போல நீயும் என்ன செய், முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த சிறுமியை பார்த்து என்ன செய்கிறாரு, கூறுகின்றார். சரியா? இப்ப நானும் பறக்கிறேன்னு சொல்லக்கூடிய பாடத்துல இருக்கக்கூடிய அந்த கதை உனக்கு புரிஞ்சாமா? என்னன்னா, அந்த சிறுமி தன்னுடைய அப்பாவை பார்த்து கேட்குறா, என்னன்னா, பறவைகள் போல நம்மளால பறக்க முடியுமா? உடனே அவர் சொல்றாரு, பறவைகள் சின்னதாக இருக்கும், வெயிட் இல்லாமல் இருக்கும், அதுக்கு என்னது அந்த எலும்புகள், அதனுடைய இறகுகள்லையும் எலும்புகள்லையும் காற்று பைகள் இருக்கும், அதனால என்ன செய்கிறது, பறக்க முடிகிறது அப்படின்னு சொல்றாரு. உடனே சிறுமி சொல்றா, ரைட் சகோதரர்கள் பறப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. எப்போ? 1903 டிசம்பர் 17 அன்று எத்தனை நொடிகள்? 12 நொடிகள் ரைட் சகோதரர்கள் ஒருவர் சொந்தமாக உருவாக்கிய விமானத்துல உயர்ந்த பகுதியிலிருந்து என்ன செஞ்சாங்க, சிறிது தூரம் பறந்து என்ன செஞ்சாங்க, அனைவரையும் வியப்புல ஆழ்த்தினாங்க. அதுபோல நானும் என்ன செய்வேன், முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற. உடனே அப்பா சொல்றாங்க, பாராட்டு சொல்றாங்க, அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்ய வேண்டும், எதுலேயுமே என்ன செய்ய வேண்டும், முயற்சி பண்ணுவேன், முயற்சி பண்ணாதான் என்னால் முடியும், நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல் இங்கு உனக்கு கூறுகின்றது. சரியா? அதே மாதிரி நீ என்ன செய்ய வேண்டும், எதுலேயுமே முயற்சி பண்ண வேண்டும். என்னால் முடியாது அப்படின்னு சோர்வாக இருக்காமல் என்ன செய்யணும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டும், நன்றாக முயற்சி பண்ணால் எல்லாத்துலேயுமே என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். சரியா? அடுத்து புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 11 இருக்கக்கூடிய 3 கொஸ்டின், அந்த 3 கொஸ்டின் நம்ம படிப்போமாமா? 3 கொஸ்டினையும் இப்போ அந்த 3 கொஸ்டினையும் நீ என்ன செய்யணும்னா புக்கு ஃபேர் காப்பி நோட்டில் என்ன செய்கிறீங்க, எழுதுறீங்க. சரியா? இப்போ என்னென்னா துணைப்பாடம் இப்படி தலைப்பு போட்டு துணைப்பாடம் நானும் பறக்க போகிறேன். சரியா? சொல்வதை எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, எலும்பு. செகண்ட் ஒன் துடுப்பு. தேர்ட் ஒன் பறவைகள். ஃபோர்த் ஒன் சகோதரர்கள். ஃபிஃப்த் ஒன் உடல் அமைப்பு. சரியா? அடுத்து வினாக்களுக்கு விடையளி. தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன? பறவையை விட அதிக எடையுடன் அமுதா இருப்பதால் தான் அவளால் பறக்க முடியவில்லை. அப்போ புரிஞ்சாமா? பறவையை விட அதிக எடையுடன் இருப்பதுனால, மனிதர்கள் இருப்பதனால தான் என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது என பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் ஆகும். சரியா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடல் அமைப்பு எவ்வாறு உள்ளது? பறவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் எடை குறைவாகவும் பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் உள்ளதால் பறவை பறக்கிறது. சரியா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, பறக்கும்
விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார்? பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் என்னது யாரு? ஓர் வில் ரைட், செகண்ட் ஒன் வில்பர் ரைட், சரியா? ஆகிய ரைட் சகோதரர்கள் அவர். இதை வந்து என்ன செய்யணும்? ஃபேர் காப்பி நோட்டில் எழுதுறீங்க, ஓகேவா?